திருவுருவத்தை நாங்கள் அதை தாங்கி பார்க்கின்ற பொழுதெல்லாம் அவர் வழியாக விசாரித்த மீட்பை நம்ம உணர் வழியாகும் அதே சமயத்தில் பக்தர் நடக்க வேண்டிய உடல்நலத்தை உடல்நலத்தை ஆன்மனத்தை தந்து அவர்களிருந்து கொண்டாடுகிறார்கள் அவர்கள் இருக்கிறார்கள் அந்த தேவையெல்லாம் தந்துள்ளார்கள் நம்ம நாட்டுகள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் கொடுத்து மாற்றாடுகின்றோம். ஆண்டவரை பேராளனும் அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதோ திருமணம் குழந்தைய திருவுருவம் தாங்கிய இந்த தேவையை ஆசிரியர் இந்த திருவுருவத்தை பார்க்கின்ற பொழுதெல்லாம் இடத்திலும் குழந்தைய நினைவுகளை அன்பு செய்திருக்கிறபடி அந்த இயேசுவை கூட நாங்கள் பாடக்கூடிய அவர்கள் இருக்கின்றோம். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். குழந்தையே இயேசுவே, அமைதியற்ற எங்களது உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரத்தை அளித்தருளுமாறு உம்மை மன்றாடுகிறோம். எங்களை மாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆதரவையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென். இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன், உன்னை பாட வருகின்றேன், உன்னை அன்பு செய்கின்றேன். இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அமர்வோம். இந்த திருப்பலியானது ஜார்ஜ் சாமி, சாதனா உஷாராணி அவர்கள் பெயரால் அவர்கள்தான் இந்த கோவிலுடைய இந்த வளாகத்தை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த கோவிலுடைய பயன்பாட்டிற்கு மறைமாவட்டம் இந்த நாளிலே அதற்குரிய பொருள் எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து அவர்களே பொறுப்பெடுத்து இந்த வளாகத்தை செய்து கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த நேரத்தில் உங்களது அனைவர் பெயராலும் எனது பெயராலும் இந்த நேரத்தில் இறைவனுக்கு நன்றியாகவும் பேராயர் வழியாக பொருளாளர் வழியாக செய்த உதவிகளுக்கு நன்றி எழுதலாகவும் அந்த இடத்தில் நமக்கு கொடுத்த ஜார்ஜ் சுவாமி, சாதனா உஷாராணி குடும்பத்தின் பெயரால் இறைவனுக்கு நன்றியாகவும் அந்த குடும்ப நலனுக்காகவும் சாந்தி பாபு குடும்பத்தார் குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் உடல் உள்ள நலனுக்காகவும் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளுடைய உடல் நலனுக்காகவும் நொர்பேர் இறுதிராஜ் நொர்பேர் ஃபபியான் குடும்பத்தினர் குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும் உடல் உள்ள ஆன்ம நலனுக்காகவும்
குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், பேரப்பிள்ளைகள் டெடி மத்தியாஸ் நலனுக்காகவும், காரைக்கால் வேலைகளை நல்ல முறையில் செய்து முடிக்கவும், ரெனே ஆனந்தம் மரி அஞ்சலின் குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும், உடல் நலனுக்காகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், பேரன் பெருதிக்கு நல்ல வாழ்க்கை அமையவும், அற்புதமேறி குடும்பத்தாருக்கு குழந்தை செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், விரைவில் நல்ல வேலை கிடைக்கவும், விஜய் ஜோசப் ஆக்னஸ் வெர்பினா குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும், கருத்துக்கள் நிறைவேறவும், செல்வராஜ் அருள்ராஜ் ஷீலா சார்லஸ் சந்தோனியம்மா ரோஸ்லின் குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும், உடல் நலனுக்காகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், டேனிஷ் மரி டேனியல் மரி பிரியதர்ஷினி மணி குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், நற்படைப்புக்காகவும், டேனியல் முத்துசாமி ஆரோக்கியமரி குடும்பத்தார் குழந்தை செய்த சில நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளுடைய உடல் நலத்துக்காகவும் உள்ள நலத்திற்காகவும் நினைத்த காரியம் நிறைவேறவும், ரொசாரியோ லூர்தராஜ் ஆரோக்கியமேரி குடும்பத்தார் குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும், உடல் நலத்திற்காகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்ப சமாதானத்திற்காகவும், ஹரிதாஸ் ஹென்றி கிறிஸ்டின் சங்கீதா கௌதம் சிந்தியா நரேந்திரன் குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும், உடல் நலத்திற்காகவும், வேலையில் முன்னேற்றம் அடையவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், ஜெயராஜா ஆனந்த பிரியா அருட்பா அதர்வா குடும்பத்தாருக்கு குழந்தை செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், ரொசாரியோ ரோஸ்லின் இன்ஃபென்டா அருண் பிரசாத் ஜாய்ஸ் குடும்பத்திற்கு குழந்தை செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், ஞானப்பிரகாசம் தவமணி குடும்பத்தாருக்கு குழந்தை செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், கருத்துக்களுக்காகவும், சுந்தரி நினைத்த காரியம் நிறைவேறியதற்கு குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும், கருத்துக்களுக்காகவும், உடல்நலத்திற்காகவும், தொழில் வளர்ச்சிக்காகவும், லூயிஸ் ஜார்ஜ் 39வது பிறந்த நாளிலே குழந்தை இயேசுவுக்கு 39வது பிறந்த நாளிலே குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும், உடல்நலனுக்காகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், ரீமா மகேஷ் குடும்பத்தார் குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், ஜெயா நடராஜன் குடும்பத்தார் குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும், தனிஸ்லாஸ் ஷர்மிளா குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும், நல்ல உடல் சுகம் வேண்டியும் நினைத்த காரியம் நிறைவேறவும், மொர்லோ மக்சீம் மொர்லோ செலின் நெஸ்தோர் குடும்ப பெயரால் குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும், கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ஐரின் ரியா திருமண தடை நீங்கி திருமணம் நல்ல முறையில் நடைபெற வேண்டியும், பன்னீர்செல்வம் ஜெய்சலி ஜோஸ் மரியா டேனி ஐஜீன் பிரபலின் தியா இவர்கள் பெயரால் குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும், கருத்துக்கள் நிறைவேறவும், ரேச்சல் சகாயராஜ் +2 தேர்வில் முதல் மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்றதற்கு குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்கள், இதோ இந்த நாளிலே இந்த மாதத்தினுடைய முதல் இந்த வியாழக்கிழமை இதோ இந்த குழந்தை இயேசுனுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கின்றோம். ஆகவே நாம் கேட்ட எல்லா தேவைகளையும் இறைவன் நிறைவேற்றி தரும்படியாகவும், அதிலும் முக்கியமாக நாம் இறைவனை அன்பு செய்யவும் பிறரை அன்பு செய்யவும் வர வேண்டி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை தூய மறைநூலை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள் குற்றம் குறைகளுக்காக மனமருந்துவோம், மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமுள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளே, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். கருணையை உருவான இறைவன் நம் மீது பேரிரக்கம் கொண்டு நம் பாவங்களை அவர் மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரில் எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, எங்களை நீர் எவ்வளவு அன்பு செய்திரனில் ஓர் அன்பு குழந்தையாகவும் திருமகனை எங்களுக்கு அளித்தீரே. அவருடைய வாழ்க்கையை நாங்களும் பின்பற்றி குழந்தையைப் போல அன்பாகவும் நேர்மையாகவும் முயன்று நடக்க எங்களுக்கு வரமருளும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நாம் இயேசுவோடு இருந்தோமானால் அவரோடு வாழ்வோம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 2, இறைவார்த்தைகள் 8-15 வரை. அன்பிற்குரியவரே, தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. இதை நினைவில் கொள். இந்நற்செய்திக்காகவே நான் குற்றம் செய்தவனைப் போல்
சிறையிடப்பட்டு துன்புறுகிறேன். ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது. தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்த என்றுமுள்ள மாட்சியையும் கிறிஸ்து இயேசு வழியாக அடையுமாறு அனைத்தையும் பொறுத்து கொள்கிறேன். பின்வரும் கூற்று நம்பத்தகுந்தது. நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம், அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். நாம் நம்பத்தகாதவராயினும் அவர் நம்பத்தகுந்தவர், ஏனெனில் தம்மையே மறுதலிக்க அவரால் இயலாது. இவற்றை நீ அவர்களுக்கு நினைவுறுத்து. வெறும் சொற்களை பற்றி சண்டையிடுவது பயனற்றது, அது கேட்போரின் அழிவுக்கு ஏதுவாகும் என கடவுள் முன்னிலையில் சான்று பகர்ந்திடு. நீ கடவுள் முன் ஏற்புடையவனாக நிற்க முழு முயற்சி செய். உண்மையின் வார்த்தையை நேர்மையாய் பகுத்து கூறும் பணியாளராகிய நீ வெட்கமுற வேண்டியதில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும், உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும், ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். பல்லவி. உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர், ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார், எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். பல்லவி. உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். ஆண்டவரது உடன்படிக்கையையும் ஒழுங்குமுறையையும் கடைப்பிடிப்போருக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளவனாய் விளங்கும். ஆண்டவரின் அன்புறவு அவருக்கு அஞ்சி நடப்போருக்கே உரியதாகும். அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார். பல்லவி. உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஓம் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 12 வசனங்கள் 28 முதல் 34 முடிய. மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசு சதுசேயர்களுக்கு நன்கு பதில் கூறி கொண்டிருந்ததைக் கண்டு அவரை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகி கடவுள் ஒருவரை ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகி கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞரான் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரை, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரி பலிகளையும் வேறு பலிகளை விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததைக் கண்டு இயேசு அவரிடம், நீர் இறையாட்சி நின்று தொலையில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என்று ஒரு செய்தியை படைக்கின்ற பொழுது, ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவி, அவருக்கு ஒரு மகன் இருக்கின்றான், வயது 7. முந்தின நாள் தான் அவருடைய மனைவி அவருக்கு ஃபோன் செய்திருக்கின்றார், இதே போல் நல்லா பிள்ளையை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. சரி, நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னார். ஆகவே அடுத்த நாள் ஒரு அதிர்ச்சியான செய்தி என்னவென்று சொன்னால், அந்த கணவர் அவர் என்ன செய்தார், தன்னுடைய 7 வயது மகனையும் அவர் கொன்றுவிட்டு, பிறகு அடுத்த அறையிலே அந்த கணவரும் அவர் தற்கொலை செய்து கொண்டார். 2 பேருமே இறந்து விட்டார்கள். அது இன்று வந்த ஒரு செய்தி. எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், இதிலே கொலையும் பார்க்கின்றோம், தற்கொலையும் பார்க்கின்றோம். கொலைகள் நடப்பது ஒரு பக்கம் இருக்கின்றது, ஒருவர் மேல் இருக்கின்ற வெறுப்பினால் இருக்கின்ற ஒரு கொலை. இன்னொன்று நாம் பார்க்கின்ற பொழுது, என்மேல் இருக்கின்ற ஒரு வெறுப்பினால் ஏற்படுகின்ற ஒரு வெறுப்பு. ஆகவே என்னையும் நான் வெறுக்கின்றேன், ஆகவே நான் தற்கொலை செய்து கொள்கின்றேன். ஆகவே 2 முக்கியமான நிகழ்வுகளை, இது ஒரு எடுத்துக்காட்டு தான், இது ஒரு செய்தி அல்ல. இன்றைக்கி ஆயிரக்கணக்கான செய்திகள் நடந்து கொண்டிருக்கின்றன. குடும்பங்களை எடுத்துக்கொள்கின்ற பொழுது குடும்பங்களில் ஏற்படுகின்ற பல்வேறு சண்டை சச்சரவுகள். ஆகவே இன்றைக்கு ஏன் குடும்பத்திலே ஒரு வெறுப்புணர்வு, குடும்பங்களாக இருக்கட்டும், நட்புணர்வாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், மற்றவர்களாக இருக்கட்டும், ஏன் இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது ஒரு வெறுப்புணர்வு, ஒரு பகைமை உணர்வு? ஒன்று, நாம் பிறர் மீது வைத்திருக்கின்ற ஒரு வன்மம், ஒரு பகைமை உணர்வு, ஒரு வெறுப்புணர்வு. இரண்டாவது, என் மீதே எனக்கு வெறுப்பு இருக்கிறது, என்னையும் நான் வெறுக்கின்றேன், என்னையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆகவே எனக்கு முடியவில்லையா, ஏன், எனது குறைபாடு என்ன, குற்ற உணர்வு. ஆகவே நான் ஏன் இவ்வாறு இருக்கின்றேன், என்னை ஏன் என்னால் மாற்றிக்கொள்ள முடியவில்லை, எனது வாழ்க்கையிலே எனக்கென்று எல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பாவமானது, ஒரு குறிப்பிட்ட தீமையானது, நான் அதை முற்றிலுமாக அதை நீக்க வேண்டும் என்று முயற்சியிருக்கின்றேன், அதை நான் மேற்கொள்ள வேண்டும் என்று பாடுபடுகிறேன். ஆகவே அந்த ஒரு குற்றமானது, அந்த ஒரு பாவமானது என்னால் ஏன் முடியவில்லை, ஆகவே எந்த அளவுக்கு நான் கடவுள் முன்னிலையிலே நான் குற்றமுள்ளவனாக இருக்கின்றேன் என்கின்ற ஒரு குற்ற உணர்வை பார்க்கின்ற பொழுது நம் மீதே நமக்கு வெறுப்பு ஏற்படுவதை நாம் பார்க்கலாம். ஆகவே இன்றைக்கு நடக்கின்ற பிரச்சனைகள் என்ன, குடும்பத்தில் நடக்கின்ற பிரச்சனைகள் என்ன, உறவினர் மத்தியில் இருக்கின்ற பிரச்சனை என்ன? ஒரே ஒரு வார்த்தை தான், நாங்கள் எல்லாத்தையும் நான் சுருக்கமாக சொல்லணுனாக்கா, உள்ளத்தை காயப்படுத்துகின்ற, கடினப்படுத்துகின்ற, மிகவும் அவர் மனதை மிகவும் அதிகமாக பாதிக்கப்படுகின்ற நாம் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் தான் மிக முக்கியமானது.
அந்த வார்த்தைகள் என்ன செய்கிறது, அடுத்த ஒரு மனதை புண்படுத்துகின்ற பொழுதுதான் அந்த உறவிலே சிக்கல்கள் ஏற்படுகிறது. அந்த சிக்கல்கள் ஏற்படுகிற பொழுதுதான் என்னையே நான் வெறுக்கின்றேன், அந்த குடும்பத்தை வெறுக்கின்றேன், பிறவுகள் சர்ச்சை சச்சரவுகள், வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள். இதுதான் இது முக்கியமான ஒரு நிலைவை பார்க்கின்றோம். ஆகவே இன்றைக்கு இயேசுவை பார்த்து ஒரு மறைநூலிய ஒரு கேள்வியை கேட்கின்றார். என்ன கேள்வியை கேட்கின்றார்? நிறைய கட்டளை கடவுள் இயேசு கடவுளுக்கு 10 பழைய ஏற்பாட்டில் மோசேன் கொடுத்தது 10 கட்டளை தான். சீனாய் மலையிலே அந்த ஆண்டவர் மோசேனை வரவழைத்து கற்பலைகளை கொண்டு வந்து அந்த கற்பலைகளிலே 10 கட்டளையை கொடுத்தார். ஆனால் அந்த கட்டளைகளை எல்லாம் அதற்கு பிறகு வந்த அந்த முக்கியமாக மற்றவர்கள் எல்லாம் யூதர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள், அந்த 10 கட்டளைகளை எனக்குரிய 600 கட்டளைகளுக்கு மேல் அவர்கள் என்ன செய்துட்டாங்க, அதிகமாக்கிட்டார்கள். அதாவது ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வர வேண்டும் என்பது திருச்சபை கட்டளை என்று சொன்னால் அவள் என்ன செஞ்சிட்டாங்கனாக்கா, இப்படி வரணும், அப்படி வரணும், இப்படி வரக்கூடாது, இப்படி வரக்கூடாது, கை கழுவணும், கை கழுவக்கூடாது, அதுலேருந்து ஒரு 20 கட்டளை சேர்த்துருவாங்க. ஆகவே இத்தனை கட்டளைகளை கொடுத்து அதிலே அவருக்கு கேட்கிற பொழுது எந்த அளவுக்கு இயேசு திறமையானவர் அவரை சோதித்து பார்க்கலாம். ஏன்னா மறைநூலை ஃபுல்லாக ஆராய்ந்து பார்த்த மறைநூல் அறிஞர் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வார், கண்டிப்பாக பதில் சொல்வாரா என்று அவரை சோதிப்பதற்காக இந்த கேள்வி கேட்கின்றார். இருக்கின்ற எல்லா கட்டளைகளிலும் எந்த கட்டளையெல்லாம் நல்லது இருக்கிறது, முதன்மையான கட்டளை இது. அது கேட்ட கேள்வி தான், முதன்மையான கட்டளை எழுது என்று கேட்கிற போது இயேசு கொடுக்கிற வார்த்தை என்று சொன்னால், இது உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் நீ முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு மனத்தோடும், முழு அறிவோடும், முழு ஆற்றலோடும் நீ அவரை அன்பு செய்ய வேண்டும். இரண்டாவது கட்டளையானது உன் மீது நீ அன்பு காட்டுவது போல பிறர் மீதும் அன்பு காட்டுவையாக. இதுதான் 2 முக்கியமான கட்டளைகள். ஆகவே என்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இந்த 2 கட்டளைகளையும் பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. 2 கட்டளைகளும் ஒன்றா, ஒரே கட்டளையா? கிடையாது. 2ம் வேறு வேறு தன்மையை சார்ந்தவை. ஆனால் இவற்றை பிரிக்க முடியாது, அதே சமயத்தில் ஒன்றாக்கவும் முடியாது. இதோ நான் கடவுளை அன்பு செய்கிறேன், கோயிலுக்கு போகிறேன், ஜெபிக்கிறேன், நல்ல முறையில் நான் ஜெபங்களை சொல்லுகின்றேன், நவநாட்கள் ஜெபங்கள் சொல்லுகின்றேன், இறைவார்த்தை படைக்கின்றேன். ஆனால் என்னிடம் பிறரன்பு இல்லை, மற்றவர்கள் மீது ஒரு வெறுப்பு, பகைமை அல்லது இருக்கின்ற பொழுது அது கடவுளுக்கு உகந்ததா? கிடையாது. பிறரை அன்பு செய்கிறேன், நிறைய உதவி செய்கிறேன், நிறைய மக்களுக்கு நான் எனது வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன், என்கிட்ட எந்த ஒரு பொருளும் கிடையாது, நான் என்னென்ன எனக்கு பணம் வருதோ எந்த பொருள் வந்தாலும் நான் வைத்திருப்பது கிடையாது, எல்லாவற்றையும் மற்றது கொடுத்துறேன், நான் மற்றவங்க நல்லா இருக்கணும், மற்றவங்க நன்றாக இருக்க வேண்டும். ஆனால் கடவுள் பக்தி இருக்குதா? கடவுள் பக்தி இல்லை, அதுவும் வேஸ்ட்டு. 2 பேருமே நாம் நிலைவாழ்வை பெற முடியாது. ஆகவே தான் நிலைவாழ்வை பெறுவதற்கு நான் கடவுளை முழுமையாக அன்பு செய்ய வேண்டும், அரைகுறையாக அல்ல. இரண்டாவது உன் மீது நீ அன்பு காட்டுவது போல, உன் மீது நீ அன்பு காட்டுவது, உன்னை நீ அன்பு செய்வேன் என்று சொன்னால், உன்னையே வெறுக்கின்றாய் என்று சொன்னால், நான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று அந்த எண்ணத்தில் இருக்கின்றாய் என்று சொன்னால் உன்னால் பிறரை அன்பு செய்யவே முடியாது. காரணம், உன்னையே நீ வெறுக்கின்றாய். ஆகவேத்தான் சொல்லுவார்கள், பல சமயத்திலே கருவுற்ற இருக்கின்ற தாய்மார்கள் என்ன சொல்லுவார்கள், அவர்கள் உனது எண்ணத்திலே எந்த விதமான ஒரு தவறான ஒரு நெகட்டிவ் சொல்வார்கள், எதிர்மறை எண்ணங்கள் இருக்கவே கூடாது. காரணம் என்ன? உங்கள் உள்ளத்திலே அந்த எதிர்மறை எண்ணங்கள் என்ன செய்யும்? அந்த குழந்தையை தாக்கும். அந்த குழந்தையை தாக்குகின்ற பொழுது அந்த குழந்தை தந்த தாயிடமிருந்து பெற வேண்டிய அன்பை பெறாது. உள்ளத்தில் 9 மாதம் உள்ளே தான் இருக்குது, அதுக்கு என்ன தெரியும்னு கேட்கலாம். உன்னுடைய வெறுப்புணர்வுகள் அந்த குழந்தையை தாக்கும், உன்னுடைய அன்பு உணர்வுகள் அந்த குழந்தையை தாக்கும். வெறுப்புணர்வுகள் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த குழந்தை அந்த வெறுப்பு உணர்வை தான் அது பெறும். அந்த தாய்க்கு அன்புணர்வு இருக்கிற பொழுது அந்த குழந்தை அந்த அன்புணர்வை தான் பெறும். குழந்தை பெற்றாச்சு, குழந்தை பெற்றெடுத்த பிறகு அந்த குழந்தை வளர்கிற பொழுது ஏன் என்னுடைய பிள்ளை இப்படி இருக்கிறது, அந்த குழந்தையானது தந்த தாயிடமிருந்து பெற்றோரிடமிருந்து அன்பை பெறவில்லை என்று சொன்னால் அந்த குழந்தை வளர்ந்த பிறகு அந்த மகனோ மகளோ பிறரை அன்பு செய்யவே முடியாது, எதிர்பார்க்கவே முடியாது. அவர் என்ன செய்யலாம், இதுக்கு என்ன தீர்வு இருக்குதுன்னு கேட்கலாம். அவர் என்பார்ந்தவர்கள் இதைத்தான் பார்க்கிற பொழுது தந்தை தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பி அவர் என்ன செய்தார்? அன்பிற்காக தான் அனுப்பினார் இந்த உலகத்திற்கு. உலகம் வீணாக போயிடுச்சு, கெட்டு போயிடுச்சு, பாவத்தில் அடிமையாக இருக்குது. ஒரு மகனை தவறு செய்கிற பொழுது பாவத்தில் இருக்கிறானாக்கா பெற்றோர் என்ன செய்வாங்க, என் மகனே கிடையாது, இங்கே வராதிங்க, எது வேணால் பண்ணிக்கிங்க, அப்படி கிடையவே கிடையாது. கடவுள் அப்படி விடவே இல்லை. பாவத்திலே விழுந்து போன கெட்டுப்போன இந்த உலகை தமது அன்பினால் அவர் செய்கின்றார், மீட்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பி அவர் மூலமாக மீட்டார். ஆகவே அந்த அன்பை வெளிப்படுத்தினால்தான் யார் ஒருவர் அந்த தந்தையினுடைய அன்பை, கடவுளுடைய அன்பை உணர்ந்திருக்கின்றார்களோ, அதை உணர்ந்து அனுபவிக்கின்றார்களோ அவர்கள் மட்டுமே தான்
தன்னையே அன்பு செய்ய முடியும். யார் ஒருவர் தன்னையே அன்பு செய்கின்றார்களோ, தந்தையினுடைய அன்பை பெற்று தன்னையே அன்பு செய்கின்றார்களோ, அவர்கள் மட்டுமே தான் பிறரை அன்பு செய்ய முடியும். யார் ஒருவர் கடவுளுடைய அன்பை பெறவில்லையோ, நீங்கள் உங்களை அன்பு செய்ய முடியாது. உங்களை அன்பு செய்யவில்லை என்று சொன்னால் பிறர் அன்பு செய்யவே முடியாது. ஆகவே தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது திருத்துதர் என்று சொல்கின்றார். 2 வார்த்தைகளை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அவர் என்ன சொல்கின்றார்? இதோ அவர் சொல்லுகின்ற பொழுது, தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்கள் கடவுளுடைய தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்து என்று உள்ள மாட்சியையும் கிறிஸ்து இயேசுவடியாக அடையுமாறு அனைத்தையும் பொறுத்து கொள்ளுகிறேன். நற்செய்திக்காக நான் என்ன செய்கின்றேன்? அனைத்தையும் நான் பொறுத்து கொள்ளுகின்றேன். அதே போல் என்ன சொன்னார்? நற்செய்திக்காகவே நான் குற்றம் செய்தவனைப் போல சிறையிடப்பட்டு துன்புறுகிறேன். நற்செய்திக்காக தான். திருத்துதர் போல் நிறைய அடிபட்டாங்க, கல்லால் எறிஞ்சாங்க, எல்லாருமே வெறுத்தார்கள், யாருமே கூட இல்லை. அவர் கூட இருந்த சீரர்கள் கூட, பர்னபா அவரை விட்டு ஓடிட்டார், மார்க்கு அவரை விட்டு ஓடிட்டார். பிறகு அவர் கூட இருந்த மற்ற யார் யாரும் உதவி செஞ்சார்களோ அவரை விட்டு ஓடிவிட்டார். தன்னந்தனியாக அவர் சிறையில் அவர் அடைக்கப்பட்டார். அப்பொழுது கூட அவர் என்ன செய்தார்? நம்மளை பாட்டு புலம்பிட்டு இருந்தார், அழுதுட்டு இருந்தார்? கிடையாது. நற்செய்திக்காகவே நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன். ஆகவே அவர் சொல்லுகிற வார்த்தை, அவர் சொல்லுகிற பொழுது, நற்செய்திக்காகவே நான் குற்றம் செய்தவனைப் போல சிறையில் விட்டு துன்புறுகிறேன். அதே போல் நான் அதனால் நற்செய்திக்காகவே நான் செய்கின்றேன், நான் பொறுத்து கொள்கிறேன். ஆகவே என்பார்ந்தவர்கள் இந்த திருப்பள்ளியில் மன்றாடுவோம். இறைவா, எங்களுக்கு உமது அன்பை உணர கற்றுக் கொடுத்தருளும். அந்த அன்பை உணர்கிற பொழுது என்னை நான் வெறுக்க மாட்டேன். எனது பலவீனங்கள் இருந்தாலும் கூட, எனக்கு பல்வேறு குறைகள் இருந்தாலும் கூட, அந்த தந்தை என்னை ஏற்றுக்கொள்வார், என் பாவங்களை ஒரு மன்னிப்பார் என்கின்ற அன்பை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது எனது குற்றம் குறைகளை நான் ஏற்றுக்கொள்வேன், என்னை அன்பு செய்வேன். எப்பொழுது நான் எனது குற்றம் குறைகளை ஏற்றுக்கொள்கிறேனோ அப்பொழுது பிறர் தவறு செய்கின்ற பொழுது, பிறர் குற்றங்கள் செய்கின்ற பொழுது நான் கோபப்பட்டு வெறுப்புணர்வை நான் அங்கே விமிட மாட்டேன். மாறாக அவர்களை நான் பொறுத்து கொள்வேன், சகித்து கொள்வேன், அவர்களை ஏற்றுக்கொள்வேன், அன்போடு கோபத்தை வெளிப்படுத்துவேன். அந்த வரத்தை தரும்படியாக மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இது இந்த குழந்தைசனுடைய இந்த ஆலயத்துக்கு நாம் வந்திருக்கின்றோம். இந்த முதல் வியாழக்கிழமை நமக்கு பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றன. அந்த பிரச்சனைகள் தீர்ந்துச்சுன்னா நம்ம குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும். ஆகவே இந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று சொல்லி அந்த குழந்தைசு வழியாக மன்றாடுவோம். அதே சமயத்தில் நாம் ஒவ்வொருவரும் அந்த கடவுளது அன்பை சுவைப்போம். சுவைத்த அன்பை என்னை நான் அன்பு செய்வேன், என்னை அன்பு செய்து பிறரையும் அன்பு செய்வேன், அதற்கு வேண்டிய வரத்தை தரும்படியாக மன்றாடுவோம். குழந்தை இயேசு வழியாக இறைவா மன்றாட்டை கேட்டருளும். குழந்தை இயேசு வழியாக இறைவா மன்றாட்டை கேட்டருளும். நமது திருத்தந்தைக்காகவும் ஆயர்களுக்காகவும் குருக்களுக்காகவும் துறவியருக்காகவும் வேண்டுவோம். திருச்சபையின் வளமைக்கு உதவும் வற்றாத ஊற்றாக இவர்களின் வாழ்க்கை அமைய வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். குழந்தை இயேசு வழியாக இறைவா மன்றாட்டை கேட்டருளும். நாங்கள் வேண்டிய வரங்களை பெற்றுக்கொண்ட அனைவருக்காகவும் வேண்டுவோம். நன்றி கூறி உம்மை வாழ்த்தி போற்றும் நல்ல உள்ளத்தை எங்களுக்கு அளிக்க வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். குழந்தை இயேசு வழியாக இறைவா மன்றாட்டை கேட்டருளும். நோயாளிகளுக்காகவும் திக்கற்றவர்களுக்காகவும் சோர்ந்திருப்போருக்காகவும் வேண்டுவோம். இவர்களுக்கெல்லாம் ஆறுதலின் ஆதரவின் பிறப்பிடமாக தெய்வ திருக்குழந்தையாகிய நீரே இருக்க வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். குழந்தை இயேசு வழியாக இறைவா மன்றாட்டை கேட்டருளும். யார் யாருக்கு தனிப்பட்ட வரங்கள் தேவையோ அவர்களுக்காக வேண்டுவோம். இவர்களின் எளிய விசுவாசத்தை ஆசீர்வதித்து
தம் திருவுளப்படி தெய்வ திருக்குழந்தை இவர்களின் விண்ணப்பங்களை அளித்தருள வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். குழந்தை இயேசு வழியாக இறைவா மன்றாட்டை கேட்டருளும். குழந்தை இயேசுவின் பக்தர்கள் அனைவருக்காகவும் வேண்டுவோம். குழந்தைக்குரிய உயிருள்ள விசுவாசத்தை இவர்களுக்கு அளித்தருள வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். குழந்தை இயேசு வழியாக இறைவா மன்றாட்டை கேட்டருளும். குழந்தை இயேசு வழியாக இறைவா மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட சொந்த கருத்துகளுக்காக ஜெபிப்போம். அன்பு தந்தை இறைவா, உமது அன்பின் வெளிப்பாடுதான் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து. நீர் எங்கள் மீது எந்தளவுக்கு அன்பு வைத்திருக்கிறீர் என்பதை உம் திருமகன் மொழியாக வெளிப்படுத்தினீர். ஆகவே உமது அன்பை நாங்கள் உணரும்படியாகும். உணர்ந்த அன்பு எங்களை அன்பு செய்யும்படியாகும். எங்களை அன்பு செய்து பிறரை அன்பு செய்யக்கூடிய வரத்திற்காக ஜெபிக்கிறோம். பல்வேறு தேவைகளுக்காக மன்றாடி இருக்கின்றோம். இவை எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தால் உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தால் உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். காற்றும் நீயே, கடலும் நீயே, கருணை நீயே, கனிவும் நீயே, அன்பென்னும் சங்கமத்தின் நன்றி காணிக்கை, எந்த அன்பு காணிக்கை, எந்த நன்றி காணிக்கை. என்னை மறவாமல் நீ அன்பு செய்தால் உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தால். சகோதரரோடு என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலியானது எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்ற திருப்பலியாகும்படி சேர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்தே பலியை ஏற்றுக்கொள்வாராக. உம் திருமகன் மூலமாக உமது அன்பை வெளிப்படுத்திய அன்பு தந்தையே இறைவா, குழந்தை இயேசு என்ற இனிய பெயரை சூட்டி நாங்கள் ஆசியோடு அடைக்கும் உமது அன்பு திருமகனுடன் இணைந்து எங்களை உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். இக்காணிக்கைகளை ஏற்று விருப்பு வெறுப்புகளிலும் இன்ப துன்பங்களிலும் வெற்றி தோல்விகளிலும் அவரை புற நாங்கள் வாழ்ந்திட அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக
எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுவோராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடனெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானத்துதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. மனிதர்களின் அன்பராகிய இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், புகழ்ச்சிக்குரியவர். மனிதரின் வாழ்க்கை பயணத்தில் நீர் என்றும் அவரோடு இருக்கின்றீர். எங்கள் நடுவில் இருக்கும் உம்முடைய திருமகன் மெய்யாகவே ஆசி பெற்றவர். அவரது அன்பை எங்களை கூட்டி சேர்த்துள்ளது. அன்று அவர் தம் சீடர்களுக்கு செய்தது போல இன்று எமக்கு மறைநூலை விளக்குகின்றார், அப்பத்தை பிட்டு வழங்குகின்றார். எனவே கனவுமிக்க தந்தையை உம்மை வேண்டுகின்றோம், உமது தூய் ஆவியாரை அனுப்பியரிடம் அவரை இந்த அப்பரசு காணிக்கைகளை தூய்மைப்படுத்துவாராக. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் அந்த இறுதி விருந்தின் போது அப்பத்தை எடுத்து ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்புடல். அவர் நம்மை அந்த இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். உலகின் மீட்பரே எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே தூயவரான தந்தையை திருமகனும் எங்கள் மீட்பெருமாகிய கிறிஸ்துவின் நினைவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். பாடுகளின் வழியாகவும் சிலுவை சாவின் வழியாகவும் நீரே இவரை உயிர்ப்பின் மாட்சிக்கு உயர்த்தி உமது வலப்பக்கத்தில் அமர செய்தீர். இவர் மீண்டும் வரவரை உமது அன்பின் செயலை அறிக்கையிட்டு வாழ்வின் அப்பத்தையும் ஆசின் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையில் கிறிஸ்து எங்களுக்கு விட்டு சென்ற பாஸ்கா பலியை நிறைவேற்றுகின்றோம். இதை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்கின்ற நாங்கள் ஆவியாரின் அன்பு ஆற்றலினால் திருமகனது உடலின் உறுப்புகளாக இன்றும் நிலையான காலத்துக்கும் எண்ணப்பட அருள் புரியும்.
இறைவா, உமது திருச்சபையை நற்செய்தி உரையால் புதுப்பித்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் பிரான்சிஸ், நம் விசுவாசிகளுக்கும் உமது மக்களின் மேய்ப்பர்களாகிய அனைத்துலக ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் ஆகியோருக்கும் இடையே ஒற்றுமையின் பிணைப்பை உறுதிப்படுத்தியருளும். மன வேறுபாடுகளால் பிளவுபட்டிருக்கும் உமது மக்களிடம் இவ்வுலகில் ஒற்றுமையும் நல்லிணக்கத்தையும் உருவாக்கும் அடையாளமாக ஒளிர்வதாக. கிறிஸ்துவின் அமைதியில் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் நினைவு கூர்ந்தருளும். இறந்தவர்களில் மீது விசுவாசம் கொண்டிருந்தவர்கள் யாரென நீர் ஒருவரை அறிவீர். அவர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். அவர்கள் உமது திருமுக உரையில் மகிழ்ந்திருக்கச் செய்தருளும். உயிர்ப்பினாலில் அவர்களுக்கு நிலை வாழ்வை வழங்கியருளும். இவ்வுலக வாழ்வின் பயணம் நிரம்பி எய்திய பின் நிலையான வீட்டுக்கு வந்து சேர எங்களுக்கு அருள் தாரும். அங்கே உம்போடும் எப்பொழுதும் வாழ்வோம். மேலும் புனித கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், மறைசாட்சியர், புனிதராகிய அனைவரோடும் நாங்களும் உறவு கொண்டவர்களாய் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து போற்றுவோம். இவர் வழியாக இவருடையவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்களது வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கவலையும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி உமது திருவிடத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் வழியாக தந்தனுடைய அன்பை உணர்ந்து எங்களை அன்பு செய்து பிறரை அன்பு செய்யக்கூடிய அருளை அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரை. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும் எம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும் எம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறை, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறையின் திருவிருந்திற்கு அடைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளிய நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் தெய்வமே, துணையாக என்னில் வாருமே, வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக என்னில் வாருமே. நதி மீது அலைந்தாடும் மகள் போலவே கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்வின் நலமாகி என்னை தாங்கும் என் தெய்வமே, என் நிழலாக எழும் தெய்வமே, வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக என்னில் வாருமே. என்னாலும் உனை தேடும் வரம் கேட்கின்றேன், உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கின்றேன். நீ இன்றியே மண்ணில் வளமில்லையே, நிலமின்றியே உயிர் வாழ்வில்லையே. என்னாலும் உனை தேடும் வரம் கேட்கின்றேன், உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கின்றேன். என்னை காக்கும் என் தெய்வமே, என் உயிராக எழும் தெய்வமே. நிலவெங்கும் ஒளிந்தாலும் விழி மூடி பயனே, துயர் மூடும் மனமுந்தன் அருள் காணும் வகையே. பலனாக கை மீது வாம்,
இங்கு புலனாகும் இறையாகவா வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக என்னில் வாருமே. என் வாழ்வு முடிவாகும் உன் தாளிலே, என் வாழ்வு விடிவாகும் அந்நாளிலே, உன் வார்த்தைகள் என் வாழ்வாகுமோ, உன் பார்வைகள் என் வழியாகுமோ. அன்பு தந்தையே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் விலையில்லா விலை மதிக்க முடியாத தூய உடலை எங்களுக்கு உணவாக அளித்தீரே. அவரின் குழந்தை பருவத்தில் விசுவாசம் கொண்டு அவரை மகிமைப்படுத்தும் பக்தர்கள் எல்லாரும் இத்திருவிருந்தின் கனிகளை பெற்று மகிழ செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவின் அன்பார்ந்தவர்களே, இதோ மறைமாவட்ட பொருளாளர் அருட்தந்தை பேரருட்தந்தை பிலமோன்தாஸ் அடிகளாரிடம் சென்று இந்த ஆலய வளாகம் ஒரு பாதுகாப்பு வேண்டும், ஒரு ஃபென்சிங் தேவைப்படுகிறது, கேட் வேண்டும் சொல்கிற பொழுது செய்கிறேன் என்று சொன்னார். பிறகு பேராயர் அதற்கு ஒப்புதல் கொடுத்தார். ஆகவே இந்த நேரத்தில் நமது மறைமாவட்ட பேராயர் அவர்களுக்கு நன்றியாகவும், பொருளாளர் தந்தை அருட்தந்தை பிலமோன்தாஸ் அவர்களுக்கு நன்றியாகவும், இந்த பணியை எடுத்து செய்த பொருளாளருடைய ஒரு கட்டளையின் மேல் எடுத்து செய்த இன்ஜினியர் திரு புஷ்பராஜ் அவர்களுக்கும் அவரது உடனிருந்து வேலை செய்த அனைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். அவர்களுக்கு நான் நன்றி சொல்லுகின்றேன். அதே போல் குழந்தை இயேசுவுக்கு ஆலயத்திற்கு நன்கொடையாக திரு ஜோசப் பெர்னார்டு என்பவர் 25,000 நன்கொடைகள் கொடுத்திருக்கின்றார். திரு ரெனே ஆனந்தம் அவர்கள் 10,000 நன்கொடை கொடுத்திருக்கின்றார். இந்த நல்ல உணங்களுக்கு எனது மனமானது நன்றி. மூன்றாவதாக அன்பார்ந்தவர், இதை நான் மேம்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நமது வாகனங்கள் வெளியில் நின்று கொண்டிருக்கிறது. அது நிறைய இடைஞ்சல்களை ஏற்படுத்துகிறது. நமக்கு கஷ்டமாக இருக்குது, வரவனுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆகவே உள்ளே நாம் இந்த கிராவல் மண் அடைக்க வேண்டும். அதற்கு பிறகு மணல் அடித்து மேலே இந்த ஒரு ஃப்ளேபர் பிளாக் சிமெண்ட் பிளாக்ஸ் போட்டுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமது வாகனங்கள் நிறுத்துவதற்கும் நாம் ஒவ்வொரு இந்த திருவிழா சமயத்திலும் அது வசதியாக இருக்கும். ஆகவே விருப்பம் உள்ளவர்கள் தாராளமாக நன்கொடை கொடுக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
அன்பார்ந்தவர்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நமது பங்கிலே, வருகின்ற ஞாயிறு 7ஆம் தேதி நமது பங்கிலே திவ்ய நற்கருணை பவனியானது மாலை 6 மணிக்கு நடைபெறுகிறது. வழக்கம் போல காலை 7:30 மணிக்கு காலையிலே பங்கு ஆலயத்தில் திருப்பலி இருக்கும். நாளை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு நமது பங்கு ஆலயத்து வளாகத்திலே திவ்ய நற்கருணை பவனியது நடைபெறும். ஆகவே இந்த அனைவருமே இதில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே வருகின்ற ஞாயிறு இங்கே மாலை 6 மணிக்கு திருப்பலி இருக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். குழந்தை இயேசுவே நன்றி பாடுவேன், எந்த நாவிலே புகழ்ந்து பாடுவேன். குழந்தை இயேசுவே நன்றி பாடுவேன், எந்த நாவிலே புகழ்ந்து பாடுவேன். நன்றி நன்றி குழந்தை இயேசுவே, நன்றி நன்றி குழந்தை இயேசுவே, நன்றி நன்றி நல்ல இயேசுவே, நன்றி நன்றி நல்ல இயேசுவே, நன்றி நன்றி நல்ல இயேசுவே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு எந்நேரம் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவன. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.